மார்க்கெட் அக்கௌண்ட்ஸ். நம்ம இப்போ எடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் ஆஃப் குட்வில். குட்வில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு கம்பெனி இப்போ எடுத்து வச்சிருக்கோம்ல, கம்பெனி சம்பாதிச்ச ஒரு நல்ல பேரோ இல்லைன்னா எப்படி சொல்கிறது, கம்பெனி சம்பாதிச்ச நல்ல பேர் இந்த கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்த ஃபீட்பேக்கில் அந்த குட்வில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு கம்பெனி ஃபஸ்ட்டு கம்பெனி ஆரம்பித்து ஃபஸ்ட்டுலேருந்து 5 வருஷத்துக்குள்ளே ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கு. இப்போ அந்த சம் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த சம் பார்க்கணும். ஃபஸ்ட் இயர் வந்து 4800, ஃபஸ்ட் இயர் வந்து 4800, செகண்ட் இயர் வந்து 7200, தேர்ட் இயரில் 10,000, ஃபோர்த் இயரில் 3,000, ஃபிஃப்த் இயரில் 5,000 கெயின் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கம்பெனியோட குட்வில் கண்டுபிடிக்கிறது போது ஆவரேஜ் ப்ராஃபிட்டை கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னா டோட்டல் ப்ராஃபிட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். இப்போ அந்த டோட்டல் ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஆவரேஜ் ப்ராஃபிட் கிடச்சிருச்சா, அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்டை வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸோட இன்டூ பண்ணணும். அது ஃபார்முலா வந்து குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்பர் ஆஃப் பர்ச்சேசிங் இயர்ஸ். இப்போ வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து கண்டுபிடிக்கிறது வந்து டோட்டல் ப்ராஃபிட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் சொல்லி போட்டுட்டு ப்ராஃபிட் டோட்டல் ப்ராஃபிட்காக 3,200 ப்ளஸ் 7,800, 10,000, 5,000 அண்ட் 3,000 அது வந்து டோட்டல் ப்ராஃபிட் ஆட் பண்ணது வந்து 30,000 வந்து அது வெரிஃபை பண்ணும்போது 6,000 வந்து ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து 6,000. இப்போ வந்து குட்வில்லோட ஃபார்முலா வந்து குட்வில் இன்டூ ஆவரேஜ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட்டோட வேல்யூ வந்து 6,000 அப்புறம் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ் வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 6,000 × 3 18,000. குட்வில் நம்ம இப்போ பார்க்க போகிற கன்செப்ட் தெரியுமா? குட்வில் என்றது வந்து இன்டான்ஜிபிள் அசெட். அதை வந்து நம்ம கண்ணால் பார்க்கும்போது குட்வில் என்றது இன்டான்ஜிபிள் அசெட். அது வந்து குட் நேமு, குட் ரெப்புடேஷன் ஆஃப் அ கம்பெனி அந்த மாதிரி இருக்கும். குட்வில்னால வந்து கம்பெனியோட ஷேர் வேல்யூ எல்லா வேல்யூமே இருக்கும். குட்வில் வந்து எப்பவுமே நம்ம கார்பரேட் கம்பெனி வந்து குட்வில் வந்து இயர்ஸ் கணக்கில் வச்சுட்டு ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வச்சு கண்டுபிடிக்கும். சூப்பர் ப்ராஃபிட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட் பண்ணால் நமக்கு சூப்பர் ப்ராஃபிட் வேல்யூ கிடைக்கும். செகண்ட் பாயிண்ட் வந்து அரைசிங் டியூரிங் அக்யூஷன். அரைசிங் டியூரிங் அக்யூஷன்னா பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம ஷோ பண்ணுறோம் குட்வில். அதாவது அசெட் சைட்ஸில் ஷோ பண்ணுவோம், இது கரண்ட் அசெட்டில் வந்து வரும். பேலன்ஸ் ஷீட்டில் ஷோ பண்ணும்போது கரண்ட் அசெட் லைபிலிட்டி மேட்ச் ஆகிறதுக்கு குட்வில் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் பாயிண்ட் வந்து நான் அமார்டைசேஷன்னா நம்மளுக்கு லிக்விட் அசெட் மாதிரி குட்வில் இருக்குது. நம்ம ரெப்புடேஷன் மட்டும் தான் அதை பார்க்க முடியும், தவிர வேல்யூவோ எதுவுமே நமக்கு தெரியாது. நம்மளோட கம்பெனியோட நேச்சர் எல்லாமே நம்ம இந்த குட்வில் மூலியமாக பார்த்துக்கலாம். அதுக்கு 3 மெத்தட் இருக்குது. நம்ம ப்ராஃபிட் மெத்தட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட், கேபிட்டலைசேஷன். ஆவரேஜ் ப்ராஃபிட்னா நம்ம லாஸ்ட் 5 இயர்ஸ் இருக்கிற ப்ராஃபிட்டை நம்ம ஆவரேஜ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட்னா நம்ம கிடைச்ச நார்மல் ப்ராஃபிட்டையும் ஆவரேஜ் ப்ராஃபிட்டையும் மைனஸ் பண்ணால் நம்ம சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிக்கலாம். கேபிட்டலைசேஷன்னா நம்ம முதல் போட்டோம்ல கேபிட்டல், அதை வச்சு கண்டுபிடிக்கிறது தான் கேபிட்டலைசேஷன் மெத்தட். அது மூலியமாக நம்ம குட்வில்லை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். தேங்க்யூ. Now I talk about goodwill features. Goodwill is an intangible asset that represents that itself value paid during an acquisition of one company by another over the fair market value of its indefinably tangible and intangible asset. It is often seen as a reflection of the company's reputation, customer relationship, brand value, and other non-physical factors that contribute to its long-term success. Intangible asset goodwill does not have any physical presence. By reputation, value derived from non-physical factors like brand, reputation, customer loyalty, and intellectual property. Difficult to measure. Since it is represent an argument of intangible factors, accurately measuring or valuing goodwill can be challenging. The value is often based on future earning potential. குட்வில் வந்து ஒரு கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குட்வில் இல்லாத ஒரு கம்பெனி வந்து இன்டான்ஜிபிள் அசெட்டாக ரன் ஆகுது ஒரு கம்பெனிக்கு. ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணவும் ஒரு ப்ராடக்ட் வந்து சேல் ஆகணும், இந்த குட்வில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இப்போ நான் வந்து இப்போ பார்த்தோம்னா குட்வில் வந்து எப்படி கண்டெஸ்ட் பண்ணோம், குட்வில்லோட கீ ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு.
வேலை